ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி vlog தாங்க பார்க்க போகிறீங்க. குலோப்ஜாம், ரவா லட்டு, பாயசம் அண்ட் பொங்கல் தாங்க பண்ணியிருங்க. அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இவர் தாங்க எங்கள் வீட்டு கிருஷ்ணர். முறுக்கெல்லாம் நாங்கள் கடையிலேயே வாங்கிட்டோங்க. முறுக்கு, ஓட்டை வடை எல்லாம் கடையிலேயே வாங்கிட்டோங்க. இந்த குலோப்ஜாம் பாக்கெட் தாங்க வாங்கியிருந்தேன். இதில் ஆஃப் தாங்க பண்ணேன், நான் ஃபுல்லாக பண்ணலை. ஆஃப் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டேங்க. எப்பயும் பால் ஊற்றி தாங்க பிசைவேன். அதனால் 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரோங்க. இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் கிட்ட சுகர் போட்டேங்க. ஜீராக்கு தண்ணி கொதிச்சிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சுகர் எடுத்து போடுங்க. ரெடி பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீ ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்குங்க கீ ஊற்றுனீங்கன்னா. பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரையும் பண்ணிட்டேங்க. நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப பிளாக்காக எடுத்தால் நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக எடுத்தால் நல்லாயிருக்கும். அதை எடுத்து அப்படியே நான் ஜீராவில் அப்படியே டிப் பண்ணிட்டேங்க. குலோப்ஜாம் ரெடி. சாஃப்டாக இருந்துச்சுங்க. இது ரவா லட்டுங்க. நல்லா திக் பேனாக எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கீ யூஸ் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். முந்திரியும் திராட்சையும் உடச்சி வச்சுருக்கேங்க. அதை எடுத்து இந்த நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது ரவைங்க, ரோஸ்டட் ரவைங்க. 2 கப் எடுத்தேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட அப்புறம் ரொம்ப கருக விடாதீங்க. ரவை எடுத்து இதில் போட்டுடுங்க. கேஸ் ஸ்லோலியே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும். ரவை எடுத்து போட்ட அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கலந்துக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். ஏலக்காய் பவுடருங்க, 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டாங்க. நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அந்த கீ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணுங்க. ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறம் சுகர் எடுத்துருக்காங்க. 2 கப் சுகருங்க. சுகர் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறிட்டதுக்கு அப்புறம் தாங்க சுகர் போடணும். சூடோடு போட்டோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நல்லா சூடான பால் எடுத்துக்கோங்க. சூடான பால் எடுத்து ஊற்றி இப்படி பால்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக பால்ஸ் வரோங்க. ரவா லட்டு ரெடிங்க. இது வெண்பொங்கல் பண்ணியிருந்தாங்க. பச்சரிசியும் சிறுபருப்பும் ஊற வச்சுருந்தாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டேங்க. பொங்கல் கொஞ்சம் குழஞ்சிருந்தா தானேங்க நல்லாயிருக்கும். அதனால் 5 விசில் போட்டிருந்தாங்க. ஒரு பேனில் முந்திரி, இஞ்சி, பெப்பர் பவுடர் நான் யூஸ் பண்ணிப்பேங்க. முழு பெப்பர் போட மாட்டாங்க. சீரகம் போட்டு நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணியாச்சுங்க. அதை எடுத்து இதில் அந்த பொங்கலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. பொங்கல் ரெடி. இது பாயசம் மிக்ஸுங்க. நான் எப்பயும் இதை தாங்க யூஸ் பண்ணுவேன். நல்லா காய்ச்சின பாலில் கொஞ்சம் மிக்ஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா கொதி விட்டு அந்த சேமியாலாம் பாயில் ஆகிட்ட அப்புறம் நான் இறக்கிடுவேங்க. பாயசம் ரெடி. இது அப்புறம் கோயில் போயிருந்தாங்க. வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயில் போயிருந்தாங்க. அந்த கோயிலில் கிருஷ்ணர் தாங்க. எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.